ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆட்டுக்கால் சூப்பு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஆட்டுக்கால் சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். சூப்புக்கு கடுகு அடி போடுவாங்க. கடுகும் போடுவாங்க, சோம்பும் போடுவாங்க, ஜீரகமும் போடுவாங்க. நம்ம இஷ்டம், நான் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். என்னடி கருவேப்பிலை எல்லாம் போடுவாங்களா? நான்லாம் சூப்பு குடிச்சிருக்கேன், கருவேப்பிலை எல்லாம் போட்டு சூப்பில் வராது. ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி. என்னது இப்போ சூப்பை நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சுருக்கோம். எத்தனை விசில் விடணும்? 5 விசில் விடணும். 5 விசில். ஏன்னா அப்போ தான் கால் நல்லா வெந்திருக்கும். இது நல்லா வதக்கணுமா? ஆமாம், அப்போ வதக்கிடணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வேக வச்ச சூப்பையும் இது கூட ஊற்றிடலாம். நல்லா வெந்திருக்கு. இது கூட இந்த சூப்பையும் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம். அடுத்து அது என்னது? அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள். அடுத்ததா 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள். சூப்பே கருப்பா மாறிடுச்சு. இது கூட மல்லித்தலை. அவ்வளோதான், சூப் ரெடி. அவ்வளோதான், நம்மளுடைய சூப் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொதி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடும். எதுக்கு கருப்பாக இருக்குன்னா நல்லா காலை வாட்டி விட்டோம், அதனால அந்த கலரில் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி வாட்டி எப்படி இருக்குங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய் பாய்.